Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. பாலச்சந்தர் சார் ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் டைரக்டர், ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? ஏஜ் ஒரு விவரம் தெரிகிற வரைக்கும் அப்பா வாஸ் மிகப்பெரிய டைரக்டராக தான் கண்ணுக்கு தெரிவார். அப்போ அப்பாவாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் நான் திரைப்பட தயாரிப்பில் என்னை ஈடுபடுத்தி கொண்ட அப்புறம் அவர் ஒரு டைரக்டர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு வேலை செய்கிற ஒரு டைரக்டர் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சது. ஆனால் அந்த பிம்பமாக அவர் தான் கிரியேட் பண்ணார். அவர் சிகரெட் பிடிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இல்லை மேம்? ஆமாம், அது உங்களுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ சின்ன வயசில் எனக்கு அது புரியல. அது அண்ட் யூல் பி சர்ப்ரைஸ், முத்தூவில் சென்னையிலையோ தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கிளாப்ஸ் வந்ததோ அதே இடங்கள்லாம் அங்கேயும் கிளாப்ஸ் வந்து. இப்போவும் அன்றைக்கி வி ஹேட் அ ஜாப்பனீஸ் ஷோ ஸ்பெஷலி அவங்களுக்காக. தியேட்டரில் டைட்டில்ஸ் வரும்போதே அவங்க தமிழ்நாட்டு லோக்கல் தியேட்டர் மாதிரி. ரஜினி சார் அண்ட் கமல் சார் ரெண்டு பேரையும் அவர் எப்படி பார்த்தார்? ரெண்டு பேரையும் தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி தான் பார்த்தார் இல்லைங்க மேம்? ரெண்டு பேருமே அவருக்கு வலது கண் இடது கண். சாரும் நிறைய லெட்டர்ஸ்லாம் எழுதிப்பாங்க. ஆமாம், அரங்கேற்றத்தில் அவர் இன்ட்ரடியூசிங் ஹிம் ஆஸ் அ டீனேஜர் ஆர் அந்த ஏஜில் பண்ணும்போது இருக்கிற கமல் சார்லேருந்து அப்புறம் உத்தம வில்லன் கமல் வரைக்கும் நினைத்தாலே இனிக்கும் ரெண்டு பேருமே ஒன்றா வச்சு எடுத்துருப்பாங்க. ஆமாம், அவங்கள ரெண்டு பேரும் வச்சு எடுக்கும்போது இப்போல்லாம் இன்னைக்கு மல்டி ஸ்டார் காஸ்ட், அதுதான் அன்னைக்கு அதை ட்ரை பண்ணினது. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் வரும்பொழுது கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத விட மியூசிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டா யார் அதில் பெருசு. பட்டு போல நாவசத்து பால்மழை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையை எட்டு திசை மேல் வளர்த்த சின்ன மகள் உன் பட்டு பொற்பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே அன்னை தமிழே வாடியேன். அன்பிற்கு நீ ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோடு பேச இருக்க ஒரு நபரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது வெர்சடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாடகத்தில் தொடங்கி சினிமா, பிறகு டெலிவிஷன், பிறகு இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஆகட்டும் அல்லது வெப் சீரிஸ் ஆகட்டும், எல்லாவற்றையும் தொடக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனம் அப்படின்னா கவிதாலயா நிறுவனத்தை சொல்லலாம். இந்த நபர் அப்படின்னா கவிதாலயா நிறுவனத்தினுடைய இன்றைக்கு நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய புஷ்பா கந்தசாமி அவர்கள் தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். இவங்களும் வெரி 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 வெர்சடைல் பர்சன். நாட் ஓன்லி அந்த காலத்தில் பார்த்தது இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் என்ன நவநாகரிகத்தில் யூடியூப்பில் என்ன இருக்குது, வெப் சீரிஸில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பணியாற்றி வரக்கூடியவங்க. இன்றைக்கு முத்து படத்தை பற்றி, முத்து படத்தினுடைய ரீரிலீஸ் பற்றி நம்மளோட பேசுவதற்காகவும் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? ஃபைன், ஆல் குட். ரொம்ப நன்றி, நீங்கள் எங்களோட நிகழ்ச்சிக்கு எங்களோட பேசுறதுக்கு ஒரு நேரம் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் நன்றி சொல்லிக்கிறேன் ஆதன் டிவி நேயர்களுக்கு இதன் மூலம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கும் ரொம்ப நன்றி, ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுடைய கீ ஃபேக்டர் ஆஃப் சக்ஸஸ்னால் எப்படி மேம் பார்க்குறீங்க? கீ ஃபேக்டர் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னா முதல்ல நீங்கள் அந்த சக்ஸஸ்ன்னு சொல்கிறது எனக்கு முதல்ல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற விஷயமா இருக்குது. ஏன்னா கமர்ஷியல் சக்ஸஸ் தான் சக்ஸஸ்ன்னு ஒரு திரையுலகத்தில் ஒரு எழுதப்படாத ஒரு விதி உண்டு. அது இல்லாமல் பெயர் வாங்கிறது தான் சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிற குரூப்பு நாங்கள். ஸோ ஆமாம், குட்வில் அண்ட் நாட் இல் தட் நல்ல படங்கள் கொடுக்கணும். ஸோ எங்கள் சக்ஸஸ்ன்னு நீங்கள் இன்றைக்கி கேட்கும்போதே நான் என்ன நினைக்கிறேன்னா எங்கள் படைப்புகள்னால தான் நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நல்ல படைப்புகளை கொடுக்கறது தான் என்னோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். பாலச்சந்தர் சார் ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் டைரக்டர், ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? ஹவு லவ் ஹார்ட் டு யுவர் ஃபாதர்? அதாவது சின்ன வயசு ஒரு லெவல் ஆஃப் ஏஜ் ஒரு விவரம் தெரிகிற வரைக்கும் அப்பா வாஸ் மிகப்பெரிய டைரக்டராக தான் கண்ணுக்கு தெரிவார். அப்போ அப்பாவாக இருந்தால் கூட 124 ஹவர்ஸும் நாங்கள் அவரை அந்த ஒரு கிரியேட்டர் பிம்பத்தில் தான் பார்த்துருக்கோம். ஸோ அவர் தான் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் டைரக்டர் அப்படின்னு தான் நான் நினச்சது உண்டு. அதுக்கப்புறம் நான் திரைப்பட தயாரிப்பில் என்னை ஈடுபடுத்தி கொண்ட அப்புறம் அவர் ஒரு டைரக்டர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு வேலை செய்கிற ஒரு டைரக்டர் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சது. ஆனால் அந்த பிம்பமாக அவர் தான் கிரியேட் பண்ணார். ஏன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது இவ தான் என்னோட ப்ரொடியூசர் அப்படி தான் அவர் சொல்லுவார். ஸோ மகள் அப்படின்னு சொல்கிறத விட என்னோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஹீ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் தட் இம்ப்ரெஷன் ஆல்சோ. ஸோ அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டுத்துலேயுமே என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ரெண்டுத்துலேயுமே அவர் ஒரே மாதிரி தான் இருந்தார். படம் இயக்குற ஒரு டைரக்டராக இருந்தபோதும் என்னோட நலனுக்கு தான் அவர் பண்ணியிருக்கார். ஸோ அப்பாவாகவும் உங்களுக்கு தெரியும் எல்லா அப்பாக்களும் எப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பிம்பமில் தான் இருந்தது. சார் கூட நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் போயிருக்கீங்களா? நீங்கள் பார்த்த முதல் ஷூட்டிங் ஸ்பாட்னா எதுவுமே ஞாபகம் இருக்குது?
நிறைய நான் ஷூட்டிங்ஸ் போயிருக்கேன். ஸ்கூல் படிக்கும் பொழுது ஹாலிடேஸில் நடக்கிறது அதெல்லாம் தான். ஆக்சுவலாக முதல்ல வந்து பூவா தலையான்னு ஒரு படம் 1967 அதுதான் நான் முதல்ல எனக்கு இப்போ ஒரு ஞாபகத்தில் இருக்கிற ஒரு சினிமா ஷூட்டிங். அதில் வந்து ஒரு போட சொன்னா போட்டுக்கிறேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு குற்றாலம் அருவியில் அந்த ஷூட்டிங்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு போயிருக்கேன். அப்போ சின்ன பொண்ணு. அப்புறம் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ரீசன்ஸ்க்காக கூட ஒருத்தர் போகணுங்கும்போது அம்மாவுக்கு பதிலாக நான் போயிருக்கேன். அதுவும் காலேஜில் லீவும் போது அந்த மாதிரி தான். எதுவுமே வந்து என்னோடய எஜுகேஷனுக்கு இடைஞ்சல் பண்ணால் அப்பாவே ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவரே வந்து கெரியரை வந்து ஒரு டீச்சராக தான் ஆரம்பித்தார் முத்துப்பேட்டைங்கிற ஊரில். ஸோ ஹீ கிவ்ஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபரன்ஸ் டு எஜுகேஷன். அதனால் அதுக்கு இடைஞ்சல் இல்லாத நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் தயாரிப்பு துறையில் வந்தப்புறம் அவர் படம் வந்து கல்கி பண்ணார், பார்த்தாலே பரவசம். கூடவே எவ்ரி டே ஐ ஹவ் பீன் தேர் ஆன் தி செட்ஸ். அவர் சிகரெட் பிடிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இல்லை மேம்? ஆமாம், அது உங்களுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ சின்ன வயசில் எனக்கு அது புரியல அது என்னன்ட்டு. பட் ஏதோ எனக்கு ஒரு அன்பிளசன்ட் மெமரியாக இருந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு அவருக்கு அந்த பழக்கம் இருக்குங்கிறதே எங்களுக்கெல்லாம் தெரியாது. ரொம்ப லேட்டாக தான் தெரியும். அப்புறம் அவர் ஓப்பனாகவே அதை பற்றி ஃபிலிம்ஸ் மூலமாகவே நெகட்டிவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பண்ணக்கூடாது அது அப்படிங்கிறது. முத்து படம் ஜப்பானுக்கு போனது கூட உங்கள் ஹஸ்பண்ட் தான் ஒரு பெரிய காரணம். ஆமாம், அவர் தான் அந்த மார்க்கெட்டிங் வந்து பொறுமையாக பண்ணார் அவர். பிகாஸ் தட் வாஸ் ஒன்லி அவங்க வந்து முத்துவோட டிவிடியை சிங்கப்பூரில் யாரோ பார்த்தாங்க, இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வீடியோ ஸ்டோரில், டிவிடி ஸ்டோரில். அப்போ தே ஃபெல் தட் இது வந்து நல்லா ரிலீஸ் பண்ணலாம் போல இருக்கே, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு. தென் தே சென்ட் அ ஃபேக்ஸ் டு சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இது யார் ப்ரொடியூசர் இதுன்ட்டு அவங்க எனக்கு இதை ஃபேக்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து நான் அதை ஏதோ இக்னோர் பண்ணாமல் ஐ கேவ் இட் டு ஹிம். அவர் கொடுத்து நீங்கள் இதை பார்த்துக்கங்கன்னு சொன்னேன். தென் அது ஹி டுக் இட் அப் சீரியஸ்லி. அண்ட் ஜாப்பனீஸோட டீல் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா அவங்க எதுவுமே அமர யோசிச்சு மெதுவாக தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகை தட் இஸ் இட் லாட் ஆஃப் எனர்ஜி தேவை நம்ம அதுக்கு. அண்ட் தே என்ஜாய்ட் தட் ப்ராசஸ். இவரும் வந்து அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி அது ஸ்ட்ராட்டஜியாக நம்ம ரஜினி சார்கிட்ட என்ன பப்ளிசிட்டி வாங்கணும், மீனாட்ட என்ன பப்ளிசிட்டி வாங்கணும், இது மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் பண்ணி அவங்கள மீனாவெல்லாம் கூட்டிகிட்டு போனோம். ஜப்பானுக்கு கூட்டிகிட்டு போய் டோக்கியோவில் ஒசாக்காவில் இந்த தியேட்டர் ஸ்க்ரீனிங் போது அவங்க வந்து எல்லார்ட்டையும் திருப்பி பாருங்கள் முத்துவை 2 தடவை பாருங்கள் மினிமம் அப்படின்லாம் ஆடியன்ஸ்ட்ட சொல்லி அது மாதிரிலாம் பண்ணாங்க. அண்ட் யூல் பி சர்ப்ரைஸ், முத்துவில் சென்னையிலையோ தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கிளாப்ஸ் வந்ததோ அதே இடங்கள்லாம் அங்கேயும் கிளாப்ஸ் வந்தது. அதுதான் எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இப்போவும் அன்றைக்கி வி ஹேட் அ ஜாப்பனீஸ் ஷோ ஸ்பெஷலி அவங்களுக்காக. தியேட்டரில் டைட்டில்ஸ் வரும்போதே அவங்க வந்து தமிழ்நாட்டு லோக்கல் தியேட்டர் மாதிரி தே ஹவ் கிளாப்டு. ரவிக்குமார் சார் பேர் வரும்போது தே கிளாப்டு. அமேசிங் ஆக்சுவலாக. தட் இஸ் தி மேஜிக். அதான், தட் இஸ் தி மேஜிக். சார்னுடைய பாலச்சந்திர சார்னுடைய படங்களில் எல்லா பெண்களும் ஒரு வலிமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ரைட் ஃப்ரம் தி பிகினிங். ஈவன் எதிர்நீச்சலில் கூட அந்த மாது அந்த அவங்களுடைய ஃபீமேல் கேரக்டர் கூட அவ்வளோ ஒரு என்னதான் ஒரு பைத்தியம் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஒரு போல்டாக இருப்பாங்க. ஈவன் சிந்து பைரவி எல்லா கேரக்டர்ஸும் இருக்கும். எங்கேருந்து இந்த ஐடியாலஜி அவருக்கு வந்தது மேம், பெண்களை வலிமைப்படுத்தி பார்க்கணும்ட்டு? இது வந்து ஒன்று அவரை சுற்றி இருந்த ஃபீமேல்ஸ் வந்து வீக்காக இருந்தால் ஒரு விஷுவல் திங்கிங்கில் இவங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இன்னொன்று அவரை சுற்றி இருந்தவங்களே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ மிக்ஸ் ஆஃப் தீஸ் டூ. அதனால் அவரோட சிஸ்டர்ஸ் ஆகட்டும், அவர் கிராமத்தில் அவள் வளர்ந்த சூழ்நிலையில் ஐ ஃபீல் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸ்ட்ராங் விமன் இருப்பாங்க. வெளியில் வேணால் தெரியாமல் இருக்கலாம், வீக் விமனும் இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஸ்ட்ராங் விமன் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த கஷ்டமான சூழ்நிலை வரும்போதோ இல்லை அவங்கள சுற்றி இருக்கிற மென் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ்னால தானே மோஸ்ட் ஆஃப் தி விமனுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி கட்டங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவர் யோசிச்சு, ஏன்னா அவர் ஒரு கிரியேட்டர், எல்லாரோட மைண்டுக்குள்ளேயும் போய் பார்க்குற ஒரு இது அவருக்கு உண்டு, நேக் உண்டு அவருக்கு. எல்லாருமே ஒரு குணச்சித்திரம் எப்படி பேசும்னா அந்த குணச்சித்துக்குள்ளே போய் தான் பேசுவார். ஒரு ஜென்ரலாக தான் பேசுகிற மாதிரியோ தான் திங்க் பண்ணுற மாதிரியோ எல்லாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ உங்களை எழுதுறாருன்னா நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க, நீங்கள் யார், உங்கள் பேக் ஸ்டோரி என்ன, நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க? ஏன்னா அவரோட கதைகள்லேயே பார்த்தீங்கன்னா பாதி கேரக்டர்ஸ் வழியாக ஓடும். இந்த கேரக்டர் என்ன பண்ணும் அடுத்த கட்டத்தில், இந்த கேரக்டர் கிளைமேக்ஸில் என்ன சொல்லணும்,
இட் கோஸ் த்ரூ கேரக்டர்ஸ், நாட் த்ரூ இன்சிடென்ட்ஸ். அதனால் கேரக்டரில் ஒரு நேர்கோடு இருக்கும், அந்த ட்ராவல் ஆஃப் கேரக்டர்ஸ்னு இருக்கும். இப்போ அதெல்லாம் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறாங்க. இப்போ ஸ்க்ரீன் பிளேக்கே இட் இஸ் த கேரக்டர் விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் கிரே ஏரியாஸ், ஒரு பொண்ணு ஒரு இதர் ஒயிட்டும் கிடையாது பிளாக்கும் கிடையாது, எவ்ரி கேரக்டர் ஹேஸ் சம் கிரே ஷேட்ஸ். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது அவருக்கு இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர் எல்லாம் அதில் கிடைக்குது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்லேருந்து தான். அப்புறம் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிரியேட்டர் ஆனப்புறம் நிறைய லேடிஸ் அவரை மீட் பண்ணியிருக்காங்க. லெட்டர்ஸ் வந்திருக்கு. ஏன்னா நானே அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி சிலதுக்கெல்லாம் ரிப்ளை எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா லேடிஸ் வந்து அவங்க ரியல் லைஃப்பில் கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போவும் நடக்கிறது அது. சில டைரக்டர்ஸ்க்கு இன்னும் எழுதுறாங்க அந்த மாதிரி. அஃபெக்டட் பீப்புள் தே ரைட். இப்போ சே அவள் ஒருத்தருவதெல்லாம் பார்த்தப்பறம் நிறையா பேர் விமென் இது என்னோட கதை தான் அப்படிலாம் சொல்லி எழுதியிருக்காங்க. அக்னிசாட்சி கண்ணம்மா பார்த்துட்டு இது மாதிரி இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி. ஸோ அதுவும் மேலே அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. அந்த மாதிரி ஒரு இது ரியாக்ட் பண்ணும்போது சரி இது ரியாலிட்டியில் இது இருக்குன்னா அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறது. அதனால அவரோட அண்ட் ஹி என்ஜாய்டு மேக்கிங் திஸ் விமன் இன்டெலிஜென்ட். அது ரொம்ப என்ஜாய் பண்ணார் அவர். அட் த சேம் டைம் அவரோட இது வீக்லிங்ஸாக இருக்க மாட்டாங்க மென் கேரக்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரலி ஹி வில் கிரியேட் மென் கேரக்டர்ஸ் ஆல்சோ ஸ்ட்ராங். பேசப்படுறவங்க இந்த லேடிஸாக இருப்பாங்க. அதான் தட்ஸ் தி லவ் ஆஃப் அவருடைய படங்களுக்கே உண்டான ஒரு தனி பாணி அது. அண்ட் 2 முக்கியமான ஆளுமைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும் அவங்க. ஸோ ரஜினி சார் அண்ட் கமல் சார் 2 பேரையும் அவர் எப்படி பார்த்தார்? 2 பேரையும் தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி தான் பார்த்தார் இல்லைங்களா மேம்? ஆமாம், பிள்ளைகள் தான் 2 பேருமே அவருக்கு வலது கண் இடது கண் அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சாரும் நிறைய லெட்டர்ஸ்லாம் எழுதிப்பாங்க. ஆமாம், அதான் நிறைய லெட்டர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்குது. எல்லாம் ஒரு செல்லமாக கோச்சுப்பாங்க, சேருவாங்க, அந்த மாதிரி நிறையா. சிலது ஓப்பனாகவும் நடந்திருக்கு. நான் அது ஒன்றும் புது விஷயமா நான் சொல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருந்தது. அதாவது அவர் வெளியில் படங்கள் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு அரங்கேற்றத்தில் அவர் இன்ட்ரடியூசிங் ஹிம் ஆஸ் அ டீனேஜர் ஆடுறது அந்த ஏஜில் பண்ணும்போது இருக்கிற கமல் சார்லேருந்து அப்புறம் உத்தம வில்லன் கமல் வரைக்கும். உத்தம வில்லன் எக்ஸாக்ட் ரெப்ளிகா மாதிரியே இருக்கும். 2 பேரும் அப்படியே வாழ்ந்துருப்பாங்க அந்த படம் பார்க்கும்பொழுது. அண்ட் கமல் சார் இப்போ உங்களோட நிறுவனங்களுக்கு உங்களோட எப்படி ஒரு அன்போடு இருக்கார் மேடம்? இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. அப்பா இருந்ததை விட இப்போ வந்து எங்களால் ஈஸியாக கமல் சார்கிட்ட பேச முடியும், பார்க்க முடியும். அவருக்கும் வந்து ஒரு பிரதர்லி ஃபீலிங் இன்னும் அதிகமாகவே இருக்குது. அப்பா இருந்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அந்த மரியாதையை மீறி ஒரு இது கிடைக்கல, ஒரு ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுங்கிறது. இப்போ அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ பர்த்டேக்கு இன்வைட் பண்ணுறதும் சரி, நாங்கள் இது அவரை பற்றி பேசும்போது அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி மெசேஜ் கொடுக்குறதும் சரி, அந்த மாதிரி. இப்போ அவர் செலவைக்கும்போது நாங்கள் எல்லாருமே இன்வைட்டட் ஆல் ஆஃப் அஸ். அப்போது அதெல்லாம் இட் வாஸ் கிரேட் மூமெண்ட்ஸ். ஸோ இன்ஃபேக்ட் போத் வித் ரஜினி சார் அண்ட் கமல் சார் ஐ ஃபீல் இன்னும் கூட எங்களால் இப்போ ஈஸியாக அவங்கள அணுக முடியுது, பேச முடியுது. அது அந்த ஒரு பெரிய பிம்பம் இல்லைல்ல, அதனால ஈஸியாகவே இருக்குது. நினைத்தாலே இனிக்கும் இந்த படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிந்த விஷயங்கள் இல்லை நீங்கள் பார்த்தது ஏதாவது பகிர முடியுமா? 2 பேருமே ஒன்றா வச்சு எடுத்துருப்பாங்க. ஆமாம், அந்த டைமில் வந்து 2 பேரும், அதாவது கமல் சார் ஆல்ரெடி ஐ திங்க் ஹி வாஸ் அ ஹீரோ த டைம் இல்லை. இவருக்கு 2வது படமா 3வது படமா 1977 78 நினைக்கிறேன் இல்லையா, 77 78 நினைத்தாலே எனக்கு கரெக்ட். அப்போ வந்து அட்ராக்ஷன் என்னன்னா அப்ராடில் போய் படம் எடுக்கிறது. அப்புறம் இவங்க 2 பேருமே வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே அவரோட சீடன்கள் மாதிரி. ஸோ அவங்கள 2 பேரையும் வச்சு எடுக்கும்போது இப்போல்லாம் இன்றைக்கி மல்டி ஸ்டார் காஸ்ட்டு, அதுதான் அன்றைக்கி அதை ட்ரை பண்ணினது. அண்ட் இவங்க 2 பேரும் வரும்பொழுது கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத விட மியூசிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டா யார் அதில் பெருசுன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம்.
ஸோ ஐ திங்க் மியூசிக் ஒரு எம்எஸ்வி சாரை வச்சு ஒரு மியூசிக்கலாக பண்ணிடலாம். ஸோ தட் அப்போ வந்து இப்போ வெளிநாட்டில் போய் எடுக்கும்போது லொக்கேஷன்ஸ்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு சாங் அதில் நல்ல சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லா சாங்ஸும். ஒரு சாங் வந்து இன்ஃபேக்ட் ஆர்டிஸ்டே வேணான்ட்டு பேர்ட்ஸாக வச்சு எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் ரஜினி சாரோடது நம்ம ஒரு சிங்காரி, அப்புறம் கமல் சாருக்கு சில இது ஆமாம் அது ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ ஈக்குவலி டிவைட் பண்ணியிருப்பார் ரெண்டு பேரோட இதுவும். ஸோ அது ஹீ ட்ரைட் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிலிம். அது வந்து இப்போ ஆனால் ஒரு டிப்பிக்கல் கேபி ஃபேனுக்கு அந்த கதை பத்தலன்னு தான் நான் வந்து அப்போ ஃபீல் பண்ணேன் அதில். ஸோ அது கதையே இல்லாமல் இப்படி போயிட்டுருக்கே அப்படின்ட்டு. பட் ஜெயபிரதா ஆல்சோ அப்போ வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க. ஆமாம், அது இப்போ வந்து நோஸ்டாலஜியால் சோ மெனி திங்ஸ் அன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகாத நிறைய திங்ஸ் இப்போ இன்னைக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. வெரி கிளாசிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இப்போ நல்லா எல்லாருமே ரசிக்கிறாங்க. ஸோ அதான் அந்தந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாவோ பப்ளிசிட்டி திங்ஸ்லாம் அன்றைக்கி கிடையாதுல்ல. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் உண்டான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் அந்த படங்கள் இருந்தது அன்றைக்கி. ஸோ அது இது. பட் கமல் சாரும் ரஜினி சாரும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த படம் எடுக்கும்போது இனிமேல் சேர்ந்து நடிக்கக்கூடாதுன்னு வேற முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம், அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு முடிவுக்கு அந்த படம் காரணமாக போயிடுது. அண்ட் தில்லுமுல்லு yet another different version of பாலச்சந்தர் சார். அந்த படத்தை பற்றி நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தில்லுமுல்லு வந்து ஆக்சுவலாக கலாகேந்திராங்கிற கம்பெனிக்கு பண்ணாங்க அது. ஸோ அப்போ வந்து ஐ திங்க் ப்ரீவியஸ் ஃபிலிம் வாஸ் சீரியஸ் ஃபிலிம்னு நினைக்கிறேன் அப்பாவோடது. ஸோ நல்ல டோட்டலாக ரிலீஃப். அவர் எப்போவுமே அந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படி மாறி மாறி தான் செலக்ட் பண்ணிப்பார், ஒரே வட்டத்துக்குள்ளே சிக்கக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலீஃப்காக தான் ஒரு நல்ல காமெடி எடுக்கலான்னு கலாகேந்திராக்காக பண்ணார். ஸோ இட் வாஸ் அ ரீமேக் ஆஃப் கோல்மால் அது. ஸோ அப்போ வந்து ரஜினி சார் போடணும். ஆக்சுவலாக அது கமல் நடிச்சிட்டாரா, அது தனக்காக தான் வாங்கியிருக்காங்க அந்த ரைட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா ரஜினி சாரை போட்டாங்க அதில். அப்போ இவருக்கு டவுட்டு, இது மாதிரி எனக்கு காமெடி வருமானு இல்லை, என்னை நம்பி நீ பண்ணு வரும் அப்படின்னு அப்பா சொன்னதா. சரி, இதெல்லாம் அப்பா வந்து என்கிட்ட சொன்னதில்லை. நீங்கள் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் இதில் சொல்லிக்கிறேன். அப்பா வெரி டைட் லிப்ட் சொல்லுவாங்கல்ல, வெரி டைட் லிப்ட் அபவுட் ஹிஸ் ப்ரொஃபஷன். நான் வந்து ப்ரொடக்ஷனில் வந்த அப்புறம் தான் என்கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுலேயுமே வந்து இருக்கும், இவ பொண்ணு இவகிட்ட இதுதான் சொல்லணும், இவ ப்ரொடியூசர் இவ்வளோதான் சொல்லணும், அது மாதிரி. ஏன்னா இஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அண்ட் யார்கிட்ட என்ன பேசணுமோ அதுதான். ஹி வில் நாட் வேஸ்ட் ஹிஸ் வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து நான் அவங்க சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த அவரே வந்து சில மேகசின்ஸ்லாம் போய் எழுதியிருக்காரு. என்னை இயக்கியவர்கள் அப்படின்னு பேசும் படத்தில் ஒரு சீரீஸ். அதில் வந்து எல்லா ஹீரோயின்ஸு அவங்கள பற்றின அபிப்பிராயங்கள்லாம் அது தட் இஸ் அ வெரி குட் சீரீஸ் ஆக்சுவலாக. அது கிடச்சா கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாமும் தான் நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது தில்லுமுல்லில் அது ஒரு அட்ராக்ஷன். அஃப்கோர்ஸ் அது காமெடி வந்து இப்போது அப்பாவே வந்து அனுபவி அது பாமா விஜயம் இதெல்லாமே ஒரு காமெடியாக தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் லைட்டர் காமெடி. பட் ரஜினி சாரோட ஒரு காமெடி நடிப்புக்கு அது ரொம்ப ரொம்ப ஃபிட் ஆச்சு அது. அண்ட் ஜாலியாக இன்னைக்கு கூட இப்போ எப்படி மைக்கேல் மதனகுமராஜனை எப்போ வேணால் பார்க்கலாம்னு சொல்கிற மாதிரி இப்போ தில்லுமுல்லு எனி டைம் பார்க்கலாம். தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்களோட நடிப்பாகட்டும், சௌகார் ஜானகியை அவங்கள வந்து நம்ம ரொம்ப இந்த காமெடி ரோல்ஸில் பார்த்துக்கவே மாட்டோம். ஸோ அவங்கள அந்த ரோலுக்கு போட்டு அது மாதிரி அது ஒரு அப்புறம் இந்த பிள்ளையார் முருகன் இவங்கள வச்சு அதை ப்ளே பண்ணி அது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்ஃபேக்ட் அப்பா ஒரு முருக பக்தர் இல்லைங்களா? ஆமாம். நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் ஒர்க் பண்ண ஆரம்பகால படங்களில் ஒரு படம் புன்னகை மன்னன் இல்லைங்களா மேம்? ஆமாம். ஸோ அந்த படத்தினுடைய அனுபவம் பற்றி சொல்லுங்கள். புன்னகை மன்னன் வந்து 1985 இன்ஃபேக்ட் அப்போ தான் நான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணினேன். இன்ஃபேக்ட் என் பேர் வந்த முதல் படம்னு நினைக்கிறேன் அது. அந்த படம் வந்து ஃபுல்லாக மழையில் எடுத்தாங்க கேரளாவில். ஓகே, அக்டோபரில் போனாங்க. அதுக்கு முன்னாடி கேரளா சீசன் செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து மழையில் நின்று எடுத்து. ஸோ எனக்கு அந்த நேரடியாக ஷூட்டிங் போன அந்த அனுபவம் இல்லை. பட் அது அப்புறம் வந்து இட் ஹேட் லாட் ஆஃப் அந்த சென்சாரில் வந்து நிறையா கட்டு கொடுத்தாங்க அதுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஈழம் இஷ்யூஸ் சிலோன் அதெல்லாம் வந்தது அதில். ஸோ அந்த மாதிரி அது ரிலீஸுக்கு சமயத்தில் அதில் உண்டான நெருக்கடி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, மோர் தேன் ஆக்சுவல் ஷூட்டிங் போது. பட் ரொம்ப ஒரு உழைப்பு அந்த படத்துக்கு தேவைப்பட்டது புன்னகை மன்னனுக்கு. ஏன்னா அந்த டோட்டல் அந்த இது பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் அந்த மழையில் தான் எடுத்திருப்பாங்க அதை.
அண்ட் அந்த சமயத்தில் உள்ள காட்டுக்குள்ளே போய் எங்கள் அப்பாக்கே வந்து அந்த அவுட்டோரில் ஃபுல்லாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ பட் எல்லாருமே தங்கிறது வந்து கொச்சினில் தங்கிட்டு எவ்ரிடே ஷூட்டிங்க்கு வந்து அந்த மாதிரிலாம் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணாங்க. இப்போ வந்து இப்போ அங்கே எடுக்கிறாங்க, அதே அதிராம்பள்ளி ஃபால்ஸ் அதெல்லாம் இப்போ எடுக்கிறாங்க. எவ்வளோ தூரம் வசதிகள் இன்னும் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அந்த டைமில் இட் வாஸ் பிக் சேலஞ்ச். ஆமாம். அதுக்கப்புறம் வேறு அதில் வந்து சேலஞ்சஸ்ன்னு பார்த்தது 2 எண்ட் ஆகிடுச்சு அதில். ஏன்னா சில தியேட்டர்ஸில் வந்து அவங்க 2 பேர் இறந்து போகிறத ஒத்துக்காமல் ஹாப்பியாக முடிச்சுட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி முடிச்சுட்டாங்க அதை. பட் படம் வந்து அவர் கமல் சாரோட நடிப்புக்கு 2 ரோல் சார்லி சாப்ளின் அதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. முதல்ல வந்து கொஞ்சம் இதில் கதை கம்மியாக இருக்கே அப்படின்னு ஏதோ சொன்னால் கூட அதுக்கப்புறம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான படமாகிடுச்சு புன்னகை மன்னன். அப்புறம் ராஜா சாரோட மியூசிக்கு, அப்புறம் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரைஸ் மியூசிக்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணினது, இதெல்லாம் லேட்டர் ஆன் ரிவீல் ஆக அந்த படத்துக்கு உண்டான நல்ல ஒரு வேல்யூ இப்போ இருக்குது புன்னகை மன்னன்.